ஹைடா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ ஜான் போச்சு போச்சு. கரெக்டா இன்னைக்கு தான் அவளை நான் நல்ல வெளியே கூப்பிட்டு வந்தேன். என்னை நம்பி இவ்வளவு தூரம் வெளில வந்தா போச்சா. கூப்பிட்டா அவ வெளியே வரமாட்டாதா. நானும் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவ என் கூட வெளியே வரல. இன்னைக்கு போச்சு, என் பிளான் எல்லாம் போச்சு உன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ஒரு மேனேஜர் பேசியிருந்திருப்பான். ஸோ அவனை போட்டு ஜான் செம்மையா அடிக்கிறான். சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம், அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன், வெயிட் பண்ணாமங்கிறது போயிட்டாங்க. வெயிட் பண்ண சொன்னியா, கிளம்ப சொன்னாடா, பக்கத்துல தானே நானும் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அந்த ஜான் செம்மையா போட்டு அவனை அடிக்க இவனும் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். உங்களை மாதிரிலாம் வைக்க வச்சால என்ன சொல்லணும். இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லை அந்த குழந்தை வேற அப்போ பாரு நெய்யின்னு அழுதுட்டு இவளை வெளியே கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாரா. நெக்ஸ்ட் ரியா பனிய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க. தீ படிச்சுட்டே இல்லையா, கொஞ்சம் தாங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு 2 வருஷா அன்னைக்கு ஃபீட் பண்ணாம இருக்கா, அழுதுட்டே இருக்கான் பாரு. கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்க, இந்த வந்துட்டு கொஞ்ச நேரம் என்னடி நார்மல் ஒர்க்கா என்ன நான் சமாளிக்க, நீ தானே அவனை பாத்துக்கிறேன்னு சொன்ன, அதான் பாத்துக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க. நானும் அடி ஃபீல் பண்ண முடியும், அதுக்கு என்ன பண்றது. பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ தானே சொன்ன இப்போ எதுவும் பண்ணாத, நீ பெத்து இங்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் சொன்னியே இல்லையா. அதான் நான் பாத்துக்கிறேன்ல, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் கத்திக்கிட்டே இருக்கான். ரியாவும் ஃபுட்லாம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண அவன் தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ பால் வேணும், அழுதுகிட்டே இருக்கான். பிரெக்னெண்டா இருக்கும் போது இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருப்பீங்க. நெக்ஸ்ட் அம்மா ஒய்யன் ரியா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. உனக்கு பாப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ண. சரிம்மா நாளைக்கு போயிட்டு அப்பார்ட் பண்ணிடுவோம், உன்னை யாரும் புஷ் பண்ணல, எனக்கு இது வேணான்னா வேணாம், நீ வேணும்னு சொன்னாலும் அதுக்கும் அம்மா ஓகே தான் சொல்லுவேன், இது எல்லாத்துக்கும் உன் விருப்பம் தான் அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பாவே இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டான், உன்னையும் வேணான்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நீ ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம், நீ என்ன சொன்னாலும் அம்மா ஓகே சொல்லுறதே அப்படி சொல்லிட்டு இருக்க. ஒய்யன் ரியா அவ கூட இருப்பாங்க. அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகணும். எல்லாரும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்க. வழக்கம் போல நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க. ரியா எழுந்துரு, எழுப்பு போகலாம், விட லேட்டாக போய்க்கலாம், அவளை எழுப்பாத அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க ரியாக்காக. ரியா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு இத்தனை நாள் கிட்டத்தட்ட நீ என் வயிற்றுக்குள்ள 4 மந்த்தாக இருந்திருக்க, எனக்கு எதுவும் தெரியல என் வயிற்றுக்குள்ள இருக்கன்னு நான் உன்னை ஃபீல் பண்ணவே இல்லை. பட் இந்த 1 night ஃபுல்லாக நீ இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு அம்மாவா ஃபீல் கொடுக்குற. அந்த ஃபீல் எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படி தோணுது. உன்னை நான் விட மாட்டேன், என்னை விட்டு போக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம். ஏன் தெரியல, உங்கள் அப்பா முன்னாடி நீ வேணாம் அப்படி சொல்ல தெரிஞ்ச எனக்கு இப்போ சொல்ல முடியல. நைட்டு ஃபுல்லாக நல்லா திங்க் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே நீ எனக்கு வேணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு பொறுமையாக எழுத உட்காருங்க. மா ரியா எழுதுக்கிட்டா பாரு, நீ சொல்ல அம்மா எழுது உங்ககிட்ட வந்த. ரியா சாப்பிட்டியா, கொண்டு விட்டுமா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகலாம். எதுக்குமா? எதுக்கா, நீ தானே நேற்று சொல்லிட்டு இருந்த. மா நான் உன்னை சொன்ன கோவப்படுவியா? என்ன பயமா இருக்கா ரீத்தி? இல்லைம்மா, எனக்கு ஏன் தெரியல, இப்போ அப்பார்ட் பண்ண வேணாம்னு தோணுதுமா. நீங்கள் எல்லாரும் அவளை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், ஒரு மாதிரி பாட்டாக்குது. அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, பட் என்னால் அதை சொல்ல முடியல. எல்லாரும் போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாரும் மனசுக்குள்ளவும் பாப்பா எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கும். சேம் அதே போல இங்க சின்ன புள்ள இல்லையா, உங்களுக்கே ஒரு குழந்தை அப்படிங்கிற வரும்போது எல்லாருக்குமே டபுள் மைண்டடா இருக்கும். நீங்களும் வேணாம் அப்படி சொல்லப்போ சரி ஓகே அவளே வேணான்னு சொல்றா, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி
எல்லாரும் சொல்லும் போது ஓகே 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 அப்படி சொல்ல, இப்படி நீங்க சொல்லும் போது உங்களுக்கே ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சைலண்டா நீங்க அவங்கள பார்க்க என்னால எதுவும் சொல்ல முடியல. ரியா, என் மனசுலயும் அதுதான் தோணுச்சடி, பாப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. பட் உன்னுடைய உணர்வையும் நான் மதிக்கணும்ல, அதனால மட்டும்தான் வேணும்னு சொன்னேன். பட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி அம்மா நிறைய பேச எல்லார் மனசுக்குள்ளே இதுதான் இருந்துருக்கு. அப்படி புரியுது உங்களுக்கு. ஸோ அப்போதைக்கு அந்த பாப்பாவை எதுவும் பண்ணல. ஸோ உங்க வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. நீங்க இங்க வந்துட்டீங்க இல்லையா, காலேஜ்க்கு எங்க போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. வயன் படிச்சு முடிக்கிறா. உங்களுக்கு பாப்பா பிறந்துருச்சு. நெக்ஸ்ட் ரியா படிச்சு முடிக்கிறா. நீங்க ரொம்ப டல் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ரியா பாப்பாவை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா ரெஸ்டாரண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள் அப்படி போக நீங்களும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி உங்க லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வீட்டில் இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிட்டே. இந்த டைம் ஒரு காலிங் பெல் சவுண்டு. மா, ரெஸ்டாரண்ட் தான் ஆள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், மெயின் ரோட்ல கேக்குதுடி. மெயின் ரோட்லயா? போய் பாரு ரித்தி. தெரியுமா, கத்தாத போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரித்தி டோரை ஓபன் பண்ண ஆப்போசிட்ல ஜேகே. ரித்தி அப்படியே நின்ட்டா. இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, இங்க எப்படி அப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்க மூஞ்சிலேயே அந்த பீதி தெரியுது. ஒரு பதட்டத்தோட நீங்க பார்த்துட்டே இருக்க. ஏய், யார் வந்தது அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் உங்க பின்னாடியே வந்து பார்க்க அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் இங்க தேடி யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சைலண்டா நின்ட்டாங்க அவங்களும். ஜேகேவை பார்த்துட்டு வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒயன் வரா. யாருது காரு? பார்க்க ஜேகே கார் மாதிரி இருக்கு. மாமா வந்திருக்கா. இங்க எப்படி மாமா? இல்லை, அது மாதிரி யாரும் இல்லையே, நம்பர் பிளேட் கூட அப்படித்தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர ஜேகே சைலண்டா நின்றுக்கான். ஜேகே பின்னாடி நீங்க நிக்கிறீங்க. உள்ளவா? ஜேகே கண்ணு ரித்தி மேலதான். அம்மாக்கு நல்லா புரியுது ரித்திய கொலவரியா முறைக்கிறான் அப்படின்னு. ஜங்கு, உள்ளவா? லைட்டா தலையாட்டிட்டு உள்ள ஒரு கால் எடுத்து வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே உங்களை கிராஸ் பண்ணிட்டே உள்ள போறான். உட்காந்துக்கோ. ரித்தி திரும்பி ஜேகேவை பாக்குறா. அம்மா, என்னடி நின்றுக்க? போ, அவன்கிட்ட பேசு. நான் என்னம்மா பேசுவேன்? எதையாவது பேசுடி, அவனை பார்க்கவே கோவமா இருக்கான்னு தெரியுது. இங்க தேடி யாரும் வரமாட்டாங்க தானம்மா சொன்னேன். இங்க எப்படிமா இவர் வந்தாரு? இத பேச டைம் இல்ல ரித்தி, போ. மா, என்னம்மா பேச சொல்ற? ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு போய் கொடு. மா, போடி. பையன் வீட்டுக்குள்ள வரா. சிக்கி சைலண்டா உட்காந்துருக்கான். ரித்தி கிச்சனுக்குள்ள போக, நீங்க அம்மா கிட்ட வந்த மாமாக்கு எப்படிமா இந்த இடம் தெரிஞ்சது? எனக்கே தெரியலடி எப்படி வந்தான்னு. பண்ணி இருக்கிறது தெரியுமா? அதே மாதிரி தெரியும். என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் ரித்தி பேசிட்டோம். அவன் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கலாம். நீ உள்ள போ. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் கண்ணு கிச்சன் கிட்ட தான் இருக்கு. அம்மா ரொம்ப கோவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ரித்தி வரா. அம்மாக்கும் உங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுருக்க. ஜேகே ரித்தியை பார்த்த உடனே எழுந்துக்கிறான். ரித்தி வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து தண்ணி. ஜேகே அந்த வாட்டர் பாட்டில் பிடிக்காம அதுக்கும் கொஞ்சம் தள்ளி கையை பிடிக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையிலேருந்து அந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ கிரிப்பா பிடிக்க அது நழுவி கீழே விழுந்துருச்சு. ரித்தி ஜேகேவை பார்க்க ஜேகே தர தர தரன்னு அவளை இழுத்துட்டு போறான். பொய்யன் அதுக்குள்ள மாமா என்னமா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போக வர அம்மா என்னடி பண்ற? ஜமன் மாமா ரியாவா? என்ன அது? இல்லைம்மா, ரித்தி ஜேகே மாமா ஹர்ட் பண்ண போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களே பேசிக்கிட்டோம். அது எப்படிமா சொல்றது உங்ககிட்ட? ஐயன், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சைலண்ட் ஆகுறாங்க. இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்திருக்கானா அப்படி இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை ரியாவை தேடி வந்திருக்கானா இல்ல ரித்தியை தேடி வந்திருக்கானா இப்படி நிறைய ஓடுது. ரியாவை பிடிச்சி இழுத்துட்டு போறானா? ஓ, ரியாவை தேடி வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்? அகைன் ரியாவை ஏத்துக்க போறானா? உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா நார்மல் ஆயிடுவான்ல. உனக்கு கோவம் வராதுல்ல உனக்கு? ஓ, அது சொல்லிடலாமா? இவ வர அப்பார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்போ அவன் மனசுக்குள்ள அப்பார்ட் பண்ற அந்த டென்ஷன்ல இருக்கானா? எதுக்கு அவன் வந்திருக்கான்?
அப்படிங்கிற நிறைய குழப்பம் அம்மாக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எங்க வயல் ஜமன் ரியாவை ஹர்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அது போல ஜேக்கவும் ஹர்ட் பண்றவானு ஒரு அப்படிங்கிற ஒரு பயத்தோட பதட்டத்தோட வீட்டுக்குள்ள இருக்கா. ஜேகே ரியாவை தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, காரு கிட்ட அவ கைய விட்டுட்டு உன்னை தேடி இவ்வளவு தூரம் வரணும்ல, எங்கெங்கெல்லாம் சுத்தி தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, தேடி வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன் நான், யாரை கேட்டு இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு கத்த. நீங்க கார்கிட்ட போயிட்டு ஓட்டிக்கிறீங்க, பட் பதில் பேசவே இல்லை. ஏய் என்ன தண்ணடி கேக்குறேன், ஏதாவது உன் மண்டையில ஏறுதா, ஏதாவது ஒண்ணுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு கிட்ட வர. என்ன பிரச்சனை உங்களுக்கு, இவ்வளவு தூரம் உன்னை தேடிட்டு வரணுமா, உங்களை யார் வர சொன்னது, என்ன நான் தான் சொன்னேன்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. நீ இந்த டிஸ்டர்ப எதை மீன் பண்ண வர, எல்லாத்தையும்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீ தாண்டி பிரச்சனை, நீ தான் பிரச்சனை. நான் என்ன பண்ண உங்களை, என்னடி பண்ணல நீ, என்ன பண்ணல, உங்க கழுத்தை பிடிச்சி ஒரே லாக் பண்ணி என் குழந்தைய கொண்டுட்டல நீ, என் குழந்தை துடிச்சிருக்கும்ல அந்த நேரத்துல, இப்படி மனசு வந்தது உனக்கு, மாமாக்கு பண்ணி இருக்கிறது தெரியல போல, உன்னை தானே கேக்குறேன் அப்படின்னு கழுத்தை இன்னும் நசுக்க பள்ளிக்குது. என்ன பண்றீங்க, என் குழந்தைய கொண்டுட்டல நீ, என்கிட்ட அசால்ட்டா சொல்ற நீ, வேணா அபார்ட் பண்ணிக்கிறேன், ஈஸியா இருக்கல உனக்கு, வலிக்குது. அவ இன்னும் கழுத்தை போட்டு நசுக்குறான். நான் இது வரைக்கும் என்கிட்ட கோவத்தை காட்டினதே கிடையாதா, ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு, என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு உங்க கழுத்தை நசுக்க துளி கூட உங்களால மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இருக்கு, ப்ரீத் பண்ணவே ஸ்ட்ரகிள் பண்றீங்க. பண்ண முடியல. இப்படிதானடி உன் குழந்தைய செத்து இருக்கும், உங்க மூஞ்சி ஃபுல்லா சமந்த போச்சு, கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரீத் நிக்குது, பல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக. ஜேகே உங்க கழுத்தை விட்டுட்டான், உங்க கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, உங்க பல்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு உங்க கழுத்தை விட்டுட்டு உங்களை பார்க்க டொம்முன்னு வந்து கீழே விழுந்துட்டீங்க. என்ன பண்றீங்க நீங்க, என்னதான் வேணும், உச்சி கூட விட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்க கழுத்தை பிடிச்சிட்டு கீழே உட்காந்து கண்ணுல தண்ணி வந்துருச்சு, மாதிரி தலையெல்லாம் கிரகிரன்னு சுத்த ஆரம்பிக்குது. ஜேகேவை பார்க்க எப்படிதானே என் குழந்தைய சுத்திருக்கும். நீங்க ஒரு மாதிரி ஜேகேவை பாக்குறீங்க, ஏதோ ஒரு ஹோப் இருந்ததுடி, நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், குழந்தை உங்ககிட்ட இருக்கும்னு வெறும் வயிற்ற காட்டுற, வீட்டில் குழந்தை இல்லை அப்படிதானே நீங்க ஜேகேவை பாக்குறீங்க. அப்போ இவன் இவ்வளோ ஃபீலிங்காக பேசுறான்னா, அப்போ இவனுக்கு பண்ணி வேணுமா, அப்போ அப்பார்ட் பண்ணும்போதே அவன் ஒரு மாதிரி இருந்தான், இவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ப்ரீத் பண்ணவே முடியல, மாதிரி கன்ஃபியூஸோட நீங்க அவனை பார்க்க. என்னோட ஐடென்டிட்டியை நீ யூஸ் பண்ணப்போ அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வந்தாண்டி, என் குழந்தை உங்ககிட்ட இருக்கும்னு. இல்லைல்ல ஜேகேவை பார்க்குறீங்க, அவன் சொல்லு குழந்தை என்ன பண்ணா, நீங்கள் ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்கீங்க, அவனை பார்த்துட்டே சொல்லுடி என் குழந்தைய என்ன பண்ண. அத சொன்னல அப்பார்ட் பண்ண சொல்லி முடிக்கல, அப்படின்னு உங்கள் கழுத்தை பிடிக்க அப்பார்ட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி. எங்கள் ஜேகேவும் நீங்களும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஐயா ஹை ஸ்கூல்ல இருந்து ஜேகேவை ஏதோ பன்னியை கூட்டு வர போயிருக்கான், கிளாஸ் கேட்டு ஓபன் பண்ண பன்னி பிளே கிரவுண்ட்ல இருக்கான், கீழே மிஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஆயிட்டு போயிட்டியா நீ கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. பன்னி பையன் ஜாம்பர் மாதிரி இருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கு, ஆளா ஹைட்ல ஏறி நின்றுட்டு இருக்கான். ரியா கிளாஸ்குள்ள போறா, என் பையன் பன்னியா அவங்க மிஸ் எல்லாம் கூட்டிட்டு பிளே கிரவுண்ட் போயிருக்காங்க, நீங்க வேணாலும் அங்க போய் செக் பண்ணுங்கல்ல. ஓகே. அவளும் அந்த பிளே கிரவுண்ட் கிட்ட வர
கீழே நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க. பண்ணி வயசுதான் இருக்கும். அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே வர. அச்சோ பண்ணி எப்படி நீ மேல போன? வெயிட் பண்ணு. செக்யூரிட்டி செக்யூரிட்டி எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டே திரும்பி பார்க்க நீங்க வந்துட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸ் வர வந்துட்டாங்களா? பண்ணி கீழே இறங்க சீக்கிரம். இப்ப எப்படி நான் மேல ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்ஸும் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்க. நீங்க கரெக்ட் மிஸ் பன்னி அப்படி சொல்லிட்டு அவங்க எங்க பாக்குறாங்கன்னு பார்த்தா பன்னி ஹைட்ல ஏறி நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு? எப்படி போனா என் பையன் அப்படின்னு ஒரு பார்த்துட்டுமா நீங்க பன்னிய பார்த்துட்டு இருக்க. அது நல்லா ஹைட்ல ஏறி நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கு. கீழே இருந்து கத்துனா கூட அந்த சாம்பர்ல அவனுக்கு காத்துல விழல. உங்களுக்கு இங்க பயமா இருக்கு. அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த சாம்பர்ல ஏறணும் அப்படி இருக்கு. மிஸ் இப்படி இவன் மேல ஏறினா இதுதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிறதா? நீங்க வேற ரியா சும்மா எங்காவது அதுக்குறானா இடம் எங்காவது உட்காரானா இப்படி உட்கார வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு பண்ணிக்கிட்ட வந்தா அவன் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி போயிட்டான். என்ன இந்த வயசுல எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். அம்மா இருக்க மாட்டேன்டான் அவன் பண்றது. அதெல்லாம் சொன்ன நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட சொல்ல ரியாக்கு ஆல்ரெடி தெரியும் இது பேச நேரம் இல்ல. என் பையனை கீழே இருக்குங்க. ஒரு நிமிஷம் செக்யூரிட்டி தான் வந்துட்டு இருக்காரு. அவர் தான் சாம்பல் வந்து கீழே இருக்குவாரு. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டே இருக்க செக்யூரிட்டி வந்தாச்சு. பாருங்க அந்த சாம்பல் வந்து அந்த குழந்தை கீழே இருக்குங்க. மேம் மிஷின் ரிப்பேர் இருக்கு மேம். என்ன பாக்க என் பையனை கீழே இறக்கவே முடியாதா? ஒரு நிமிஷம் அதாவது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கீழே அவ்வளோ பதட்டமா போயிட்டு இருக்க. மேல பண்ணி ஜமத்தா விளையாடிட்டு இருக்கோம். அவ்வளோ வயிற்றுல ஏறி உங்களுக்கு கீழே இருந்து பார்க்க என்னமோ தலையை சுத்துது. பாருங்க பண்ணி கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா அப்படி சொல்ல அவன் கீழே பெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கை காட்டுறான். என் பையனுக்கு கேக்குது. கீழே வாங்க அம்மா இருக்கும் பாரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்ல நீங்க ஏதோ பாய் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அவனும் பாய் சொல்றான். நான் பாய் எல்லாம் சொல்லல. வீட்டுக்கு போயிடலாம். இங்க பாருங்க சொல்றது புரியுதா? வீட்டுக்கு போயிடலாம். கீழே வாங்க அம்மா தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கூப்பிட மெதுவா கீழே இறங்குறான். ஒரு நிமிஷம் நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அவ்வளவு கீழே இறங்குறான் அப்படி சொல்லிட்டு இருக்க. பண்ணி பொறுமையே கீழே இறங்குறான். கீழே இறங்கும் போதுதான் உங்களுக்கே தெரியுது அவன் எதெல்லாம் புடிச்சிட்டு மேல ஏறி இருக்கான் அப்படின்னு மாதிரி பயத்தோட நீங்க பாத்துட்டு இருக்க. அசால்ட்டா கீழே இறங்குறான். இறங்குடா உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு நீங்க பண்ணிய பார்க்க அவன் கிட்ட வந்து நீங்க தூக்க சொல்லி அவன் கையை நீட்டுறான். டக்குன்னு போயிட்டு அவனை தூக்கிக்கிட்டு டெக்ஸ்ட்லயே ஒண்ணு வைக்கிறீங்க. இதெல்லாம் பண்றேன்னா எங்கேயும் மணி இருக்கிற மாதிரி அடிக்க அவன் அழ ஆரம்பிக்கிறான். சேர்த்து பிடிச்ச பையன் தான் இப்படிதான் வீட்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து இதையும் ஆரம்பிச்சுக்கிட்டான். ஒரு 4 அடி சேர்த்து போட்டுட்டு அப்புறம் இங்க பண்ணா கொண்டுடுவோம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கூட்டு வரீங்க. நல்லா பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பார்த்து அழுதுட்டே வருது. கட்டத்துக்கு மேல உங்களால அவன் மேல கோவமா இருக்க முடியல. நீங்க பண்ணிய பார்க்க பண்ணி அழுதுகிட்டே வரான். சரி 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 அழாத அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அம்மா ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டு வரீங்க. நீங்க சமாதானப்படுத்தின உடனே அவன் கொஞ்சம் ஓகே நார்மல் ஆயிட்டான். சரி இன்னைக்கு என்ன படிச்சீங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவனுக்கு சரியா பேச வரல. அவன் சொல்லணும்னு நினைக்கிறான். பட் அவனால முடியல. சரி சரி ஸ்டீம் பண்ணிக்க வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம். அவனும் தலையாக நெக்ஸ்ட் வீட்டுக்கு வரீங்க. ஜேக்கோட கார் நிற்கிது. அது ஜேகே காரு. உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்பர் பிளேட் பார்க்குறீங்க. நம்ப விட்டாடி மாமா காரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்ல வர ஜேகே நின்றுட்டு இருக்கான். ஜேகே முன்னாடி ரெத்தி நின்றுருக்கா. இப்போ உங்களுக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியல. வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க. உள்ள கூட்டு வரலாமா அப்படி தோணுது. இல்ல வெளியே காது போயிடலாமா அப்படின்னு தோணுது. அமைதியா ரியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்றுக்க. பண்ணி பையன் ஜேகேவை பாக்குறான். அவனை பார்த்த உடனே ஸ்மைல் பண்றான். ரியா பன்னியை பார்க்க பன்னி ஜேகேவை பார்த்து தூக்கிக்க சொல்லி அதை அப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்பான்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு நீங்க பன்னியை பார்த்துட்டு இருக்க சொன்ன அப்படின்னு ஜேகே வாய்ஸ் ஒரு செகண்ட் பண்ணி பயந்துட்டான். ஜேகே சவுண்ட்ல நீங்க எதுக்கு இப்போ ரியா கிட்ட மாமா கத்திட்டு இருக்க எப்படி இங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியை வச்சுக்கிட்டு நீங்க திங்க் பண்ணிருக்க. பண்ணிதான் பயந்துட்டானே கத்தி ஆள ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்டு ரியாக்கும் சாரி ரித்திக்கும் ஜேக்குக்கும் கேட்க ரியாக்கு அழுது கிளம்புது. திரும்பி பாக்குறா. ரியா பண்ணியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஜேகே பார்க்க ரியா கிட்ட பேபி இருக்கு. அவன் சைலண்டா பார்த்துட்டே இருக்கான்.
ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அவன் லியோவை பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் ஜேகே